பன்னீர் ரோஜா இதழ்களை வச்சு குல்கந்து செய்யலாங்க. இப்படி தனித்தனியாக பிரித்து எடுத்த ரோஜா இதழை 1 அல்லது 2 நாள் டைரெக்டாக வெயிலே வைக்கலாம். அப்படி வச்சு எடுத்து காஞ்ச பின்னாடி குல்கந்து செய்யலாங்க. தேன் கலந்து குல்கந்து செய்யலாம். இந்த குல்கந்து குடல் புண், வாய்ப்புண் இதையெல்லாம் சரி செய்யுங்க. உடம்பு குளிர்ச்சியாக்கிறதுக்கும் இந்த குல்கந்து பயன்படுத்தலாம். வீட்டில் நாட்டு ரோஜா பூக்கள் இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி குல்கந்து செய்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குகிற குல்கந்து எந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம வீட்டில் பூக்கள் இருந்ததுன்னா இது ரொம்பவே ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாங்க. குல்கந்து செய்கிறது ரொம்பவே ஈஸியாக தாங்க. இந்த ரோஜா பூ வாசனை மாறாமல் அப்படியே செய்யலாம்.